டேஸ்டான முருங்கைக்காய் போட்ட சாம்பார் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 3/4 டம்ளர் துவரம் பருப்பை சுத்தம் செஞ்சு குக்கரில் சேர்த்துட்டு பருப்பை வேகிறதுக்காக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே கட் பண்ண 2 தக்காளி, ஒரு முருங்கைக்காய், ஒரு பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போது விசில் அடங்கினதும் மத்து இல்லைனா மேஷர் வச்சு தக்காளி பழத்தை நம்ம இது மாதிரிக்கு மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டதுக்கப்புறம் சுவைக்காக கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்க தாளிப்பை இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது இது கூட நெய் சேர்த்து சூடாக பரிமாறலாம்.